இல்லப்பா, மலர்களை கொட்டின இடம் மகா பரிசுத்தமான இடம். சரி, சிவார்ப்பணம். வா, பூஜைக்கு போலாம். அப்பா, வேற மலர் கொண்டு வரட்டுமாப்பா? வேண்டாம்மா, சிவபெருமானுக்கு பக்தியோட ஒரு வில்வேலையை சாத்தினாலே போறோம். வா. என்ன இது? சுவாமி மேல இத்தனை புஷ்பங்கள் எப்படி வந்தது? அப்பா, இதே மலர்கள் தான்ப்பா. இந்த மலர்களை தான்ப்பா நான் அங்க கொட்டினேன். அந்த பிரம்மச்சாரி கால்ல கொட்டின மலர்கள் எல்லாம் அப்படியே சுவாமி மேல வந்து கிடைக்கிறதேப்பா. பிரம்மச்சாரியா? யாரம்மா அது? என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் பூ பறிக்கிற போது திடீர்னு ஒரு வாலிபர் வந்து உதவி செய்தார். அவர் கை என் கை மேல பட்டுட்டது. பாணி கிரகணம்னு சொல்லி சிரிச்சாருப்பா. அப்புறம் நான் பிரம்மச்சாரி தான், கவலைப்படாதேன்னு சொல்லி இனிக்க இனிக்க பேசினார். நான் என்னையே மறந்து பூவையெல்லாம் அவர் பாதங்களையே கொட்டிட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா. அப்படியா? அவர் வேற ஒண்ணுமே சொல்லலையாம்மா? சொன்னாருப்பா. ஜனங்க ஒரு பித்தா பேயான்னு திட்டினாளாம். கல்லாலையும் வில்லாலையும் பெரும்பாலையும் அடிச்சாளாம். ஒத்தன் செருப்பு காலாலேயே அவர் முகத்துல உதைச்சானா. அதுக்கெல்லாம் அவர் கோபிக்கவே இல்லையா. அவளுக்கெல்லாம் நல்லதே செய்தாரா. அவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தேளாப்பா. ஆஹா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிட்டேமா நீ. பித்தா பேயான்னு திட்டினவர் சுந்தரமூர்த்தி நாயனார், வில்லால் அடிச்சவன் அர்ஜுனன், பெரம்பால் அடிச்சவன் பாண்டியன், செருப்பு காலால உதைச்சவன் கண்ணப்ப நாயனார். அந்த பிரம்மச்சாரி எம்பெருமானாவே இருக்கணும். இல்லன்னா அவனுடைய அம்சம் உள்ள ஒரு மகாபுருஷனா இருக்கணும். அப்படியாப்பா? ஆமாம் தாயே. அவரை எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வா. உன்னை அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து என் ஜென்மத்தை கடத்தேத்துக்கிறேன் அம்மா. அப்பா, எம்மாடி இன்னும் இம்புட்டு வருகுது. நெல்ல பெரிய மீனா மாட்டிக்கிது போலகுது. இந்த ஈஸ்ட் போடுறேன். என்ன பாரு உன்னை. இது குழந்தை ஞாபகம் இல்ல. நீயே ஏன் வலையில வந்து மாட்டிக்கினே? ஐயோ, உசுறு இருக்குதோ புடிச்சோ ஒண்ணும் தெரியலையே. ஏய் குப்பா துப்பா நீரா முனியா கண்டா ஓடியாங்கடா, எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க. ராஜா மஞ்ச மருந்தாச்சோ மருதாணி வேம்பாச்சோ குடம் தண்ணி குடிச்சாலோ தாக அடங்கல்லேன்னு பொறுமை பேசிக்கினியே ராஜா. இப்போ அந்த தாகத்தை தீட்டுக்காம தண்ணில உயிர்ந்து உசுர விட்டுக்கினியே ராஜா. நீ கூப்பிட அங்காட்டியோ ஐசு புறாவோ உனக்கு பக்கத்தோட நிப்பேன்னு தோணிக்கினிய மச்சா. ஐயோ, இப்ப எனக்கு யார் துணை மச்சா? கண்ணாலம் கட்டிக்கினா உன்னைத்தான் கட்டிக்குவேன். வேற ஏவ மகர கட்டிய திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன்னு சத்தியம் வச்சுக்கினேனே மச்சா. இப்ப என் கடி இன்னும் மச்சா. உதிரி வந்துருச்சு, உதிரி வந்துருச்சு. யோ, நீ ஒண்ணு பயந்துக்காத. என் தோல்ல சாஞ்சுக்கினே வா. உன்னை வீட்டுக்கிட்டுன்னு போய் பால் காசு தரேன். அதை குடிச்சுக்க தெம்பு வந்துக்கோ. வாயா ஏந்து ஏந்து மெல்ல. இப்படி தூந்து போய் கிடக்குற பாவம். மெல்ல ஏந்துக்க வா. அப்படி எதுவும் ஏந்துக்க. என் தோல்ல சாஞ்சுக்க. முடியா என்ன? உன் கைய என் தோல்ல தான் வச்சுக்க சொல்லிக்கிறேன். என்னடா இது? என் தோல்ல உன் கைய வச்சுக்க சொல்லிக்கிறேன். இன்னமோ கண்ணத்தோட கண்ணத்தை வச்சு ஓட்டிக்கினியே எடுயாவும் கட்டைய. ஒரேடியா சுத்துது. எது? தலை. உன் கண்ணத்தோட கண்ணை வச்சு ஒட்டினாதான் என் உடம்புல உசுறு ஒட்டும் போல இருக்கு. சரி, ஓட்டிக்கின்னு தோலை. ஏதோ அந்த மட்டும் புட்டுக்குன்னு போன உசுறு சட்டுன்னு ஓடி அந்த ஒட்டிக்கிச்சேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்னதெல்லாம் கேட்டா அந்த உசுறு எங்க போயிருந்தாலும் ஓடி வந்து இப்படி ஒட்டிக்காம என்ன செய்யும்? அடியாத்தே, நான் சொன்னது எல்லாம் கேட்டுக்கினா இருந்தேன். அப்பா செத்த மாதிரி சும்மா போடுற போட்டுக்கினியா? போக்கிரி திருட்டு போய் வைக்கிற பாரு.
இப்படி ஐயா பையான்னு கூப்பிட்டா நான் விட மாட்டேன். பின்ன இன்னான்னு சொல்லி கூப்பிடவா? அப்ப கூப்பிட்டு பாரு, அன்பா ஆசையா மச்சான். நான் மாட்டேன்பா. நானும் மாட்டேம்மா. ஐயா ஓட மச்சான். விட்டுட்டேன்டி கண்ணு. மூக்கு பொம்பளை எப்படித்தான் ஏமாத்துவாங்கடா? என் மனசு இன்னமா துட்டி போச்சு தெரியுமா? இப்ப கூட என் மாறு டக்கு டக்குன்னு அடிச்சுக்குது. மாறு டக்கு டக்குன்னு அடிச்சுக்குதா? எங்க பாக்கலாம்? போ மச்சான். இந்த ஆம்பளைங்களே வெக்கம் கட்டவங்க. ஆஹா, கல்யாணம் பண்ணிக்கு வர பொண்ணுகிட்ட என்ன வெக்கம்? கண்ணாலமா? ஆமா. ஏன் பண்ணிக்க மாட்டியா? என்ன பிடிக்கலையா? பிடிக்காம இருக்குமா? நீ எம்மா அழவா இருக்கிற. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் போல தோணுது. பின்ன என்ன இடைஞ்சலு? நீ வசந்த சாதி, நான் மீன் துன்றவளாச்சே. அதனால என்ன? வேடம் கொடுத்த ஊனை திங்கல சாமி. நீ குடுக்கிற மீனை நான் திங்க மாட்டேனா? ஏ, நான் மீனியா கொடுப்பேன் உனக்கு. பின்ன தேனு, தெனமாவு, பால், பயம் எல்லாத்தையும் கொடுப்பேன். நீ கொடுக்கிற பழமெல்லாம் இந்த கோபப்படுத்துக்கு இடமும். ஊடு மச்சான். ஐயோ, ஊடு மச்சான். ஊடு மச்சான். எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது? போ மச்சான். கௌரி, என்னடி இது? எப்ப பார்த்தாலும் ஒரே ஏக்கமா உட்காந்துருக்க. என்னண்ட சொல்லப்படாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ என்னத்தையும் மறைக்கிற, எனக்கு நன்னா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ பேசாம இரு. பாத்து வாங்க, உடம்புக்கு முடியலையா தாத்தா? உட்காருங்க உட்காருங்க. கௌரி, நீ குமுதா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கலாம், ஆனா இவர்கிட்ட நடக்காது. இவர் பெரிய ஜோசியராக்கம். இப்போ யாருக்கு ஜோசியம் பார்க்கணும்? கொஞ்சம் இருங்க சுவாமி. முதல்ல நீர் நல்ல ஜோசியர் தானான்னு தெரிய வேண்டாமா? அதுல என்ன சந்தேகம்? கையெடுங்கோ. என்னது இது? ஆஹா, எனக்கு சந்தேகம் தான். இருங்க வரேன். தாத்தா, இது பாருங்க, என் கையில என்ன இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். கற்கண்டு. கல்லு இல்ல, கற்கண்டு. இல்ல, கல்லுதான். கற்கண்டுதான். அட போமையா, உம்ம ஜோசியமும் நீரும் என்ன பாரு. ஓய், உமக்கு மந்திரம் கூட தெரியுமல இருக்கிறதே. எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது. ஆனா மந்திரங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன சொல்லாத மந்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப கௌரி, தாத்தா கிட்ட கைய நீட்டு. எனக்கு வேண்டாம், சும்மா காட்டு. தாத்தா, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆகாகா, என்ன கை, என்ன கை, பூ போல மிருதுவான கை. கையின்ன கை இப்படின்னா இருக்கணும். ஐயா, சோசியம் பாத்துக்கினியா கௌரியம்மா? ஏய் கங்கா, கூடல டே. வந்துட்டியா? நீ ஒருத்திதான் பாக்கி. வா 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 கங்கா, உட்காரு. உட்காருன்னு சொன்னா அவர் தலைமையிலேயே உட்காந்துறதா? அவளுக்கு தலைமையிலேயே உட்கார்ந்த பழக்கமா இருக்கும். இவரே என்ன தலைமையில குந்த வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதான் பெருசா சொல்ல வந்துக்கினாரு. நீ சும்மா சோசியத்தை சொல்லிக்கிட்டு போவியா? ஓஹோ, இது பிரமாதமான கை. இந்த கை பூ பறிக்க போனா இன்னொரு கை அங்கே வரும். ஏதோ உதவி செய்யற மாதிரி இந்த கைய பிடிக்கும். அந்த கை ஒரு பிரம்மச்சாரி கையாவும் இருக்கும். நிஜம்தானே? ஐயா, அப்படியா சங்கதி? மாப்பிள்ள வந்துக்கினாரா? என்ன கௌரியம்மா, நம்ம கையில கூட சொல்லிக்கலையே நீ. ஏடி கௌரி, நிஜமாவா? சும்மா ரெடி. இந்த கங்கா, உன் கை கூட காட்டுடி. நமக்கு அதெல்லாம் வேணாம்பா. அதானே வானாங்கிறது. சும்மா காட்டு கைய. உனக்கு வர்ற மாப்பிள என்ன செய்ய போறாங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லாரும் சொல்லும் போது நீ தட்டக்கூடாது. காட்டு. ஐயா, நீ வேற. ஆகா, இதுவும் தெய்வீகமான கைதான். இதுக்கு வர்ற புருஷன் ஒரு குடம் தண்ணி குடிப்பானே. அது மட்டுமா, இந்த கையால வலை வீசினா அந்த வலையில மீனுக்கு பதிலா மனுஷனே மாட்டிக்கிட்டு வந்திருப்பானே.
பெரியவரே எங்கேயோ ஒளிஞ்சுக்கின்னு இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு வந்துதானே சொல்லிக்கிறேன் நீ